சட்டப்பேரவையில் அறிவிக்கப்பட்ட பலன் தரும் பயிர் உற்பத்தி திட்டத்திற்காக உளுந்து பச்சை பயிரை விவசாயிகளிடமிருந்து நேரடியாக கொள்முதல் செய்ய தமிழக அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது. தமிழக அரசு வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் நடப்பாண்டு பருவத்தில் 4000 மெட்ரிக் டன் உளுந்தும் 3367 மெட்ரிக் டன் பச்சை பயிரும் விவசாயிகளிடமிருந்து நேரடியாக கொள்முதல் செய்யப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உளுந்து கிலோவுக்கு 63 ரூபாயும் பச்சை பயிருக்கு 72 ரூபாய் 75 காசுகள் குறைந்தபட்ச ஆதார விலையாக வழங்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. துவரை வளர்ச்சி பருவத்தில் இருப்பதால் அறுவடை முடிந்தவுடன் அதனை கொள்முதல் செய்ய அரசு நடவடிக்கை எடுப்பதாக கூறப்பட்டுள்ளது. கொள்முதலுக்காக கொண்டுவரப்படும் உளுந்து பச்சை பயிரின் ஈரப்பதம் 12% இருக்குமாறு நன்கு உலர வைத்து சுத்தம் செய்து நிர்ணயிக்கப்பட்ட தரத்தில் இருக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. உளுந்து கொள்முதல் தூத்துக்குடி, நெல்லை, தஞ்சை, திருவாரூர், திருச்சி, தருமபுரி, கிருஷ்ணகிரி, சேலம், திருவண்ணாமலை, வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், விழுப்புரம், புதுக்கோட்டை, மதுரை ஆகிய மாவட்டங்களில் உள்ள 31 ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களிலும், பாசிப்பயிறு கொள்முதல் சேலம், நாமக்கல், வேலூர், திருப்பத்தூர், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை, விருதுநகர் மற்றும் மதுரை ஆகிய மாவட்டங்களில் உள்ள 17 ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களிலும் 90 நாட்கள் மேற்கொள்ளப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யப்படும் உளுந்து பாசி பயிருக்கான தொகை அவர்களது வங்கிக் கணக்கிற்கு நேரடியாக அனுப்பி வைக்கப்படும் என்றும் தமிழக அரசு அறிவித்துள்ளது.